அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டு திருமணங்கள் அல்லது பல திருமணங்களை முடித்திருந்த ஒரு கணவன் ஒரே நேரத்தில் தனது மனைவிமார்களை இன்பம் அனுபவிக்க முடியுமா, அல்லது உடலுறவு கொள்ள முடியுமா, அல்லது அவர்களை ஒரே நேரத்தில் வைத்துக்கொண்டு அவர்களை ஒரே இடத்தில் வைத்துக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் வைத்து இதனை செய்ய முடியுமா என்று சொல்லி என்ற ஒரு அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறது. என்னவென்றால், ஒருவருடைய மானம் இன்னொருவருக்கு ஹராமாக இருக்கிறது. ஒருவருடைய அவுரத் அல்லது மானம் என்பது இன்னொருவருக்கு ஹராமாக இருக்கிறது. அது எப்போது ஹலாலாக ஆகின்றதுன்னு சொன்னால், அவர் திருமணம் முடிக்கின்ற போது மாத்திரம்தான் அவருக்கு அது ஹலாலாக மாறுகிறது. அதுவரைக்கும் அது ஹராமாகத்தான் இருக்கிறது. அதை பார்ப்பது அல்லது தொடுவது அல்லது அதை உணர்வது ஏதாவது ஒன்றை செய்வதை இஸ்லாம் அது ஹராம் என்று விலக்கு அளித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் ஒரு ஆண் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, யாருடைய ஒரு அவுரத்தையும் அவருடைய மானத்தையும் யாரும் பார்க்கவும் முடியாது, அதை அனுபவிக்கவும் முடியாது என்று இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள், ஒலா தந்துருல் மர்அத்து இலா அவுரத்தில் மர்ஆ. ஒரு பெண் இன்னொரு பெண்ணினுடைய மௌரத்தை பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், லா யந்துரு ரஜுலு இலா அவுரத்து ரஜுல். ஒரு மனிதன் இன்னொருடைய மனிதனுடைய அவுரத்தை பார்க்க முடியாது. வலல் மிர்அத்து இலா அவுரத்தில் மிர்ஆ. ஒரு பெண் இன்னொரு பெண்ணினுடைய அவுரத்தை பார்க்க முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணினுடைய அவுரத்தை ஒரு பெண்ணோ, ஒரு ஆணினுடைய அவுரத்தை ஒரு ஆணோ, அதே போன்று ஒரு பெண்ணினுடைய அவுரத்தை ஒரு ஆணோ, ஒரு ஆணினுடைய ஒரு அவுரத்தை ஒரு பெண்ணோ அனுபவிப்பது மாத்திரமல்ல, அதை பார்ப்பதை கூட தடை என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்போ ஒருவர் திருமணம் முடித்து விட்டால் அவருக்கு 4 மனைவிமார்கள் இருந்தால் அல்லது 2 மனைவிமார்கள் இருந்தால் அந்த 2 மனைவிமார்களும் வேறு வேறு மனைவிமார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மனைவிமார்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி ஒருவருடைய அவுரத்து இன்னொருவருக்கு ஹலால் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக ஒருவர் 2 மனைவிமார்களோடு உடலுறவு கொண்டு அல்லது இன்பம் அனுபவிக்கின்ற போது அந்த 2 பெண்களும் அவர்கள் மற்றவர்களுடைய மானங்களை பார்ப்பதற்கும் மற்றவர்களுடைய மானங்களை ரசிப்பதற்குமான ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றபடியினால் இதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். வலா யக்லி ரஜுலு ஃபி சௌபின் வாஹிதின். ஒரு ஆண் ஒரு மனிதன் ஒரு ஆடையில் தரித்திருக்கக்கூடாது. ஃபி சௌபின் வாஹிதின் வலா. அதே போல் இன்னொரு இடத்துல சொன்னார்கள், வலா தக்லில் மர்அத்து இலல் மர்அத்தி ஃபி சௌபில் வாஹிதி. ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் ஒரே ஆடையில் இருக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் சொன்னார்கள், வலா யக்லிர் ரஜுலு மஅர் ரஜுலு ஃபி சௌபின் வாஹிதின். ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு ஒரு ஆடையில் இருக்கக்கூடாது என்றும், அதே போன்று ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு ஒரே ஆடையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்காட்டு. அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தங்களோட ஆடை இல்லாமல் ஒரு ஆடையிலே திறந்தமையில் இருப்பதை கூட இஸ்லாம் தடை செய்திருப்பதை பார்க்குறோம். நாங்கள் அறிந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஒரு சகோதரர்கள் படுக்கையில் இருக்கின்ற போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ரிகூஹும் ஃபில் மலாஜி, அவர்களை அந்த படுக்கையில் நீங்கள் பிரித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ ஏன் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? அவர்கள் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், ஆண் சகோதரர்களாக அல்லது பெண் சகோதரிகளாக இருந்தாலும் அந்த இடத்தில் இந்த ஒழுக்கங்களை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இந்த அடிப்படையில் ஒருபோதும் ஒரு கணவன் சிந்திக்கக்கூடாது, தன்னுடைய பல மனைவிமார்களை கொண்டு ஒரே நேரத்தில் இன்பம் அனுபவிக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அந்த மனைவிமார்களுக்கு மற்றவருடைய அவுரத்து ஹலால் என்று நினைக்கக்கூடாது. மார்க்கத்தில் இது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில் இஸ்லாம் யாருக்குமே இந்த அனுமதியை கொடுக்கவில்லை. பல மனைவிமார்கள் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் தனித்தனி ஹுஜுராக்களை வைத்திருந்தார்கள், தனித்தனி திரைகளை இட்டிருந்தார்கள். அவர்கள் தனித்தனியாகத்தான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று வந்திருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் மனைவிமார்களோடு அல்லது சஹாபாக்களோ யாரும் இப்படியான செயற்பாடுகள் செய்யவில்லை. இது சிந்திப்பதற்கும் கதைப்பதற்குமான ஒரு ஈனச் செயல்கள். இந்த வார்த்தை, அதாவது இது தொடர்பான வார்த்தை பிரயோகங்கள் அல்லது இது தொடர்பான அலசல்கள் மார்க்கத்தில்
மிகவும் ஒரு பிழையான ஒரு விடயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.